மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரமாக நம்ம வீடியோ போடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. மீன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி அலுப்பு காய்ச்சல் வந்து படுத்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் அம்மா கிட்ட வந்து சோறு வேணும்னா கூட நம்ம வாய் வார்த்தையே சொல்லலை. ஒரு சோறு வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்களை தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போதான் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்பயுமே வாய்ஸ் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கங்க. இப்போ நான் வீட்டில் படுத்து தான் கிடந்தேன். இந்த வண்டிக்காரர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தான், மனோஜ்னு சொல்லிட்டு, ப்ரோ வாங்க ப்ரோ, என் வண்டி 50,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிருச்சு. எவ்வளோ நாள் தான் வீட்டிலே இருந்துட்டு வீடியோ பண்ணுவீங்க, கொஞ்சம் ஜாலியாக வாங்க, ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாப்புல. சரி, நம்மளும் சும்மா வீட்டில் படுத்து கிடந்திருக்கோம். கொஞ்சம் உடம்பும் நமக்கு கொஞ்சம் சரியாயிருச்சு. சரி, அதனால தான் இந்த வண்டியை பார்த்து, நம்ம வண்டி ஆல்ரெடி என்ன சொல்கிறது, அவர் வந்து ஆங்கரா மாதிரி நம்ம வண்டியை உங்கள் வண்டியை ரிவ்யூ கொடுங்கன்னு சொன்னாப்புல. நான் வாய்க்கு வந்ததில் அடிச்சு விட்டு ரிவ்யூன்னு சொல்லி உங்களை அந்த வீடியோவில் சொல்லி வச்சுருக்கேன். இந்த வண்டியை வந்து நம்ம ஒரு 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 என்ன சொல்கிறது, நீயா நான் கோபிநாத் மாதிரி ஒரு கரிசான வார்த்தையெல்லாம் போட்டு அவர் நம்ம வந்து இந்த வண்டியை ஃபுல்லாக A to Z என்னென்ன இருக்குங்கிறத அவர் வாயிலேருந்து நம்ம வர வைக்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா FZ 250. இந்த வண்டி மேக்ஸிமம் நிறைய பேர் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த வண்டி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் இருக்குது. இவர் பைக்கை ஃபர்ஸ்ட் நானே பார்க்கும்போது என்ன வண்டிங்க அப்படின்னு கேட்டேன். FZ 250னாரு. ஓ, FZ 250 இருக்கா அப்படின்னு கேட்டேன். வாங்க, இவர் 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாரு. இவர் எடுத்தப்ப என்ன ப்ரைஸ் வந்தது, இப்போ இந்த பைக்கு கிடைக்குமா, இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸு, இதை வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துருச்சு. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம உட்காந்து பேசுவோம், மோனோவிளாக் பண்ண போகிறோம். ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரிவ்யூ நல்லா இருக்குன்றதுக்காக, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சி போய் என் வண்டியை ரிவ்யூ வரைக்கும் அவங்க வண்டியை ரிவ்யூ வரைக்கும்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நமக்கு இதெல்லாம் வராது. சரி, எல்லாம் முடிஞ்சு வாங்க இந்த வண்டியோட ஓனரை கூப்பிடுவோம். மனோஜ் ப்ரோ, கொஞ்சம் மாசா வாங்க பார்க்கலாம். இது மாசம் இல்லை, தமாசா இருக்கு. என்ன அரசர் மாதிரி வந்துகிட்டு இருக்கீங்க? வாழா கத்தி எங்க அண்ணனோட, அவரு வந்து தலை ஃபேனு, தளபதி ஃபேனு, தளபதி ஃபேன்ஸ். ஓகேங்களா? நான் வந்த போது நான் ஃபேன் மட்டும்தான், ஒரு நார்மலான ஃபேன் மட்டும்தான், தொண்டன்லாம் கிடையாது. யாரு கத்தி சும்மா ஜஸ்ட் கத்தியில வர மாதிரி ஊருக்கு வராமா. ஏங்க அந்த கத்தியில பயிற்சி வரும் இல்லைங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு. ஓ கத்தி, ஓ அந்த காயனை தூக்கி போட்டு பண்ணிட்டு இருப்பேன். அது அதே காமெடியா தான் இருக்கும். நீங்க அதுக்கு மேல காமெடியா பண்றீங்க. சரி சொல்லுங்க. வெல்கம் டு கரிகாலன் மேஜிக் ஷோ. கரிகாலன் மேஜிக் ஷோ. சரி, நீங்க இந்த வண்டியை ரிவ்யூ எடுக்க சொன்னீங்க. நான் ஒரு ஆங்கரா, ஒரு என்ன சொல்றது, கோபிநாத் இன்னும் ஒரு சில ஆங்கர்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கேள்விகள் கடுமையாக தான் இருக்கும். நீங்க பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? நீங்க பேப்பர் கொடுங்க படிக்க. நான் வேணா துண்டு சீட்டு வச்சு படிக்கிறதுக்கு நான் என்ன. இந்த வண்டி FZ 250 மேக்ஸிமம் இந்த வண்டி யாருமே மேக்ஸிமம் நம்ம ரோட்லயே பார்க்கும்போது இருக்காது. நீங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? இந்த வண்டி சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? சவுண்டா பேசுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நான் இல்ல வாய்க்குள்ளே பேச தேவையில்ல, சவுண்டாவே பேசலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா நான் 2019 எடுத்தேன். நான் வந்து இந்த வண்டி எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அப்பதான் இந்த 2016 தான் அந்த FZ 250 டிசம்பர்ல தான் லான்ச் பண்ணாங்க. FZ 250 அதாவது பாத்தீங்கன்னா யமஹால வந்து பாத்தீங்கன்னா 150cc தான் ரொம்ப நாளாவே இருந்துச்சு இந்தியால. R15 ஒரு கட்டி ஆண்ட வண்டினே வச்சுக்கலாம். 150cc அந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல பாத்தீங்கன்னா 250 ஒரு செக்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி KTMல வந்து பாத்தீங்கன்னா 250 வந்துருச்சு. KTMல வந்துருச்சு. யமஹா ஃபர்ஸ்ட் டைம் 250 கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ யோசிச்சேன், நான் கிட்டத்தட்ட பைக் எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைக் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேங்க. ராயல் என்ஃபீல்டு, டாமினார், ஒரு 3 பைக் சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்க. ஆமா. அதுல பாத்தீங்கன்னா சரி, நம்மளுக்கு பட்ஜெட்டாகவும் சரி, ஒரு லாங் ரைடுக்கும் சரி, ஒரு கம்ஃபர்டபுள் பிளஸ் மெயின்டெனன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா FZ 250 எல்லா பாக்ஸுமே டிக் ஆச்சு. ஸோ அதனால இந்த பைக் சூஸ் பண்ணேன். அது இல்லாம சொல்ல போனா வந்து எங்க அப்பாவுக்கு யமஹானா, நீங்க லவ் பண்ற பொண்ணு இந்த வண்டியை எடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணிச்சேன். எங்க அப்பா பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு யமஹானா பிடிக்கும். எங்க அப்பா பாத்தீங்கன்னா RX சென்டர்லாம் வச்சு விண்டேஜ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க அப்பாவும் சொன்னாரு யமஹா ஏறா அப்படின்னு. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு FZ 250 ரொம்ப பிடிச்சி டெஸ்ட்டே ஓட்டி பார்த்தேன். ஷோரூம்ல போய் பாத்தீங்கன்னா டாமினார் ஓட்டி பாத்தீங்களா? டாமினார் டெஸ்ட்டே ஓட்டி பார்த்தோம், ஹிமாலயனும் ஓட்டி பார்த்தேன். ஸோ எனக்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சர்வீஸுக்கு ஒரு 6,000 5,000 மேல வருவாங்க. FZ 250 பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு 2,500 அந்த சம்திங் ரேஞ்ச் தான் வரும்னாங்க. அதாவது நீங்க ஒரு 3 பைக்கு டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு ஒரு காஸ்ட் விஷயமாவும் இது பண்ணி தான் அதை எடுத்திருக்கீங்க. இந்த பைக் நான் எடுக்கும்போது 2019 என்னோட பர்த்டேக்கு ஒரு 5 நாள் முன்னாடி எடுத்தேன். ஏப்ரல் 11 எடுத்தேன் 2019. இப்ப நீங்க கொடுத்த உடனே வண்டி கொடுத்துட்டாங்களா இல்ல வெயிட் பண்ணி எடுத்த மாதிரி இருந்ததா? இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா இனிஷியல் போய் பார்த்த ஷோரூம்ல இந்த கடைசியா இந்த பிளாக் கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குன்னாங்க.
நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணாதான் உங்களுக்கு வந்து வண்டி வந்து விற்க முடியும் அப்படின்னாங்க. ஏன்னா அதோட பார்த்தீங்கன்னா BS6 நான் எடுக்கும்போது BS6 லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளாக் கலர் எல்லாம் இது வந்து BS4. இது BS4. ஸோ நம்ம அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 5000 மட்டும் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அட்வான்ஸ் பண்ணேன். இந்த பைக் பண்ணினதுக்கப்புறம் டோக்கன் போட்டிருக்கீங்க. டோக்கன் போட்டேன். கரெக்ட், டோக்கன் போட்டேன். வண்டிக்கு ஒரு டோக்கன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு ஒரு 15,000 பே பண்ணோம். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்சர் 151 வச்சிருந்தேன். பல்சரோட 150 மாடல். ஸோ அதை எனக்கு பிடிக்காத வண்டி, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு, ஸோ நம்ம தனுஷ் ஃபேன்ஸுக்குலாம் அதெல்லாம் பிடிக்கும் ப்ரோ. எல்லாத்துக்கும் அது பிடிக்கும். எனக்கு ஒரு பர்சனலா பல்சர் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம பார்த்தீங்கன்னா 150 வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பைக் எடுத்தோம். அந்த 150 எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருந்துச்சு. ஆனால் வண்டி நல்லா கண்டிஷன் இல்ல. ஏன் பல்சர் பிடிக்காதுன்னா, இப்ப அஜித் விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஆப்போசிட் தானே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸ்கூல் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் பல்சருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அப்பாச்சிக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. நாங்களாம் இந்த அப்பாச்சி கேட்டகரி. அதாவது அப்ப பல்சருக்கு நிறைய பேர் இருந்தாங்க, நாங்களாம் இந்த அப்பாச்சி கேட்டகரியா. அப்புறம் அந்த அயன் படத்துலாம் கொஞ்சம் நல்லா மாசா இருக்கும். பல்சர் ஓகே தான், பட் இல்ல பல்சர் ஓகே தான். நம்ம ஒண்ணு பிடிக்கல, எனக்கு பர்சனலா பிடிக்கல தான். பட் பல்சர் ஓகே, நல்ல பைக் தான். எனக்கு அப்பாச்சி ஓரளவுக்கு நல்லா, அதோட லுக்கு எல்லாமே கொஞ்சம் ரக்கடா இருக்கும். எனக்கு அதனால அப்பாச்சி பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் அப்பாச்சி ஃபேன்ஸ். அதனால எங்களுக்கு வந்து பல்சர்லாம் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாத வண்டி. சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். இந்த வண்டி நீங்க எடுக்கும்போது என்ன பிரைஸ் வந்ததுங்க? 2019 எடுத்தீங்க. நான் இந்த வண்டி எடுக்கும்போது பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000 வந்துச்சு. அவ்வளவுதானா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1,40,000 தான் வண்டியோட பிரைஸ். 15,000 பாத்தீங்கன்னா 5 இயர்ஸோட இன்சூரன்ஸோட வந்துடும். ஸோ இன்சூரன்ஸ் கவரேஜ் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்துடும். அதனால சேர்த்து 15,000 எக்ஸ்ட்ரா. ரெடி காசா? இல்ல இஎம்ஐ தான். 55,000 பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் போட்டு தான் எடுத்துச்சு. ஸோ இதை கிளியர் பண்ணி வச்சு. எவ்வளவு கட்டினீங்க? இனிஷியல் ஒரு 55 கட்டிச்சு. 55,000 அட்வான்ஸ் கொடுத்து ஒரு. இல்ல, நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிச்சிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் தமிழ்ல பேசுனீங்கன்னா கொஞ்சம் மக்கள் புரிதலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம பழைய பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு 50,000 தான் போச்சு. அந்த 50,000 பிளஸ் அந்த 5,000 அட்வான்ஸ் சேர்த்து ஒரு 55,000. அப்புறம் இப்ப 50,000 பழைய வண்டி போச்சு, 5,000 நீங்க அந்த டோக்கன் காசு போட்டுருக்கீங்க, 55,000 கட்டினீங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஷோரூம்ல இருந்து வரும்போது என்னென்ன வந்தது? ஷோரூம்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பம்பர் வந்துச்சு. இந்த பம்பர் அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்களா? இல்ல அந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட், இந்த கிளவுஸ் வந்துச்சு. இந்த ஹேண்டில் பார்க்கு வந்து கிரிப் கிளவுஸ் போட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கு ஒரு 2,500 பக்கம் சம்திங் செலவாக எக்ஸ்ட்ரா நீங்க கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்தது. இந்த பைக் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம். நான் இந்த பைக் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட அப்போ தமிழ்நாட்டில் மோட்டோ விளாக் பண்ணிட்டு இருந்த ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா நம்ம ஜெரி விளாக்ஸ் ப்ரோ. அவர் எக்ஸட் வீடியோஸ் தான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தி விளாக்ஸ் இருப்பாரு, நம்ம பார்த்திபன் ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல தான், நம்ம பெருந்துறை சேர்ந்தவர் தான். ஸோ பார்த்தி ப்ரோ இந்த வீடியோ பார்த்து லைக் போடுங்க. அவர்லாம் இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாரு, ஏன்னா நம்ம வீடியோ பாக்குறதே கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 20 பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நம்ம உண்மையா என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ணணும், பெருசா ஆசைப்படக்கூடாது. அவங்க வந்து எக்ஸட் வீடியோ வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க நிறைய லாங் ரைஸ் போகும்போது நல்லா யூடியூப்ல ரீச் ஆனாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் அந்த மோட்டோ விளாக்ன்றது டிராவல்றது ஸ்டார்ட் பண்ணாங்க யூடியூப்ல, பைக்கை வச்சு வீடியோ போடுறது. நான் அப்பதான் யோசிச்சு சரி நம்ம எக்ஸட் வீடியோ எடுக்கலாம்னு மெயினாக அதுக்கு சூஸ் பண்ணேன். நீங்களும் பைக் எடுத்து ரைடு போய் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அள்ளி கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு அங்கிட்டு ஏதாவது ஒரு பிள்ளைய பார்த்து ஒரு பைக்கர் கேர்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆனான்னு நடக்கல. அதெல்லாம் இருந்ததுதான், அதெல்லாம் நடக்கல. அந்த மாதிரி நடக்கவும் வேணாம். இருக்க வரைக்கும் ஜாலி தான். பொண்ணுங்க என்ட்ரி கொடுத்தாலே பஞ்சாயத்து தான் பிரச்சனை வேண்டாம்னு நம்ம அண்ணன் சொல்லுவாரு. ஆல்ரெடி ஒருத்தி போட்ட கோடே இன்னும் அழியாம இருக்கு. ஆல்ரெடி ஒரு எப்படி ராமருக்கு வந்து ராமர் வந்து அணிலுக்கு ஒரு கோடு போட்டாரோ அந்த மாதிரி ஒரு கோடு போட்டு ஆல்ரெடி அது இன்னும் அழியாம இருக்கு. 10 போட்டிருக்கேன், 10 போட்டிருக்கிறேன். அவளாம் வந்து 10 போடாம அவளும் நல்லா தான் இருக்கு. நான் டெய்லி 10 போட்டிருக்கிறேன். சரி, ஓகே. நீங்க இந்த 1,50,000 எல்லாம் ஓகேங்க. மெயின்டெனன்ஸ் இப்போ 50,000 எப்படி வேணாலும் வண்டியே இது சாமி மாதிரி தானே. ஒரு 10 சுற்று கூட சுத்தினேன், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மைனஸ் சொல்லுங்க. இந்த வண்டியோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் உற்பத்தியை பொறுத்தளவுக்கு மேஜர் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட் தான். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து கம்பெனிலேருந்து லைட் வந்து அவ்வளோதா பவரே இல்லை. சொல்லப்போனால் நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸு கவர் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஸ்லோவாக தான் கவர் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு விசிபிலிட்டி சரியாக கிடைக்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா லேம்ப்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா மாட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் ரிலீஸ் ஆச்சு. எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா மாட்டியிருந்தேன். ரீசெண்டாக தானே மாட்டினீங்க, ஒரு 3 மாதம் இருக்குமா? ஒரு 3-4 மாதம் ஆச்சு. இந்த பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். எனக்கு மேஜராக வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க,
சேஸ் வந்து சென்டர்ல கட் ஆயிடுச்சுன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர். அது எதனால கட்டாச்சுன்னு நானே சொல்றேன். இவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஆமா, திருப்பூர்லனாலே கார்மெண்ட்ஸ் தானே, ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. அந்த இது வந்து வண்டி டாடா ஏசியோ ஒரு தோஸ்டோ கிடையாது. இது வந்து 2 வீலர் மாதிரி யூஸ் பண்ணவர். இது வந்து ஒரு லோடு வண்டி மாதிரி யூஸ் பண்ணி தெரிஞ்சிருக்காப்புல. லோடு ஏற்றுறது, அந்த ரோடு ஏற்றுறது, யான் பேக், அதாவது நூல் பேக் ஏற்றுறது, கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு லோடு வண்டியாகவே இதை பயன்படுத்தி இந்த சென்டரில் ஒரு சேஸ் மாதிரி வரும், அது கட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து வண்டி பொறுப்பு ஏற்றுக்காது, அது இவர் மேலே இருக்கிற தப்பு தான். அது இவர் வந்து நாம் வந்து கம்பெனிக்காக வேலை செய்யற கடைசியில் நம்ம வண்டி வீணாக போயிடுச்சு. கடைசியில் அந்த கம்பெனிக்காரங்க இவருக்கு நாமத்தை போட்டு அமுச்சு விட்டாங்க. ஸோ அதுதான் வந்து மேஜராக பார்த்தது. வேற எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியில் மைனஸ் சொல்ல போனால் எதுவும் கிடையாது. வண்டி நல்லா இருக்கும். மற்றபடி பில்லியன் உட்காரதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? நான் ஏன்னா இந்த வண்டியில் வரைக்கும் பில்லியனா நான் உட்கார்ந்தது இல்லை. பில்லியன் வந்து கொஞ்சம் லைட்டாக பேக் பெயின் வரும், அது ஓப்பனாக சொல்லிடுறேன். கொஞ்சம் பேக் பெயின் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டாக இருக்கனால உங்களுக்கு பேக் பெயின் வரும். கட் சீட்டு தான் வேற. அவங்க பேக் பெயின் கண்டிப்பாக லைட்டாக இருக்கும். ரொம்ப அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக சொல்ல முடியாது, லைட்டாக ஓரளவுக்கு பேக். இப்போ அம்மாலாம் உட்காந்துட்டு வராங்க, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்களா? அம்மா உட்கார கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ரொம்ப ஜாஸ்தி ஏஜ் ஆச்சுன்னா உட்கார முடியாது. ஸோ நம்மளுக்கு அம்மாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஏறுறாங்க. ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கும் பஸ்ல நல்லா ஏறிடுவாங்க. இப்போ வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2019 2019 வாங்கினது 2025 ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் அது இல்லாமல் அம்மா கொஞ்சம் கால் ப்ராக்டிஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க வந்து ஏற சிரமப்படுறாங்க. சொந்த கதை சோக கதை. சரி, ஓகே. வண்டி ஓட்டுறதுக்கு உங்களுக்கு அல்டிமேட்டா இந்த வண்டியை சூஸ் பண்ணது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் பிக்கப்புங்க. இந்த வண்டியில தான் பாத்தீங்கன்னா வந்து காருக்கு வந்து சூப்பரா இருக்கு. நீங்க வந்து ஒரு மினிமம் 2 லிட்டர் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் மெயின்டைன் பண்ணும். இந்த வண்டியோட மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 கொடுக்கும் சிட்டிக்குள்ள. லாங்ல பாத்தீங்கன்னா ஒரு 37. லோக்கல்ல 35 கொடுக்குதா? லோக்கல்ல 35 கொடுக்கும். பரவாயில்லையா? முன்ன பின்ன ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் டிராப் ஆகும். 33 அந்த மாதிரி தான் வந்தவர லாங் போனீங்க ஒரு 36 அந்த மாதிரி மேல வந்துடும். 1 கிலோமீட்டர் சேர்த்து வரும், 2-3 கிலோமீட்டர் சேர்த்து வரும். அதே அவங்க பெருசு தான். இதோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 14 லிட்டர் டேங்க். இந்த வண்டி சூஸ் பண்றதுக்காக அந்த பிக்கப் தாங்க, சடன் பிக்கப் தான். அந்த ஃபுல் த்ராட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது நல்லா ஒரு ஃபீலா இருக்கு. நல்லா வந்து அந்த சவுண்ட், அந்த ஃபுல்லிங் பவர் அதுக்காக அந்த வண்டியை சூஸ் பண்ணேன். நல்லா இருக்கு. இப்போ இந்த வண்டிக்கு காம்படிஷன் வண்டிலாம் மார்க்கெட்ல எது இருக்குங்க? இந்த வண்டி காம்படிஷன் வண்டி பாத்தீங்கன்னா வந்து டியூக் 250 இருக்குது, ஒரு டாமினார் 250 இருக்கு பஜாஜ்ல. வேற அப்பாச்சி ஆர்டிஆர் 200 தான், ஆர்டிஆர் 200 அந்த பைக்ல இருக்கு. இப்போ டாமினார் 250 டியூக் 250 இந்த 3 வண்டியை வச்சீங்கன்னா எது கொஞ்சம் பெட்டரா தெரியும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிக்கப்ல பொறுத்தவரைக்கும் இந்த வண்டி பெட்டரா இருக்கு. டாப் ஸ்பீட் பொறுத்தவரைக்கும் அந்த மொத்த பைக் தான் பெட்டரா இருக்கு. ஏன்னா இந்த பைக்ல மைனஸ் பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு 250 சிசி பைக் கொடுத்துட்டு கியர் பாத்தீங்கன்னா டோட்டலா 5 கியர் தான் இருக்கும். 6th கியர் மிஸ் ஆயிருக்கு. 6th கியர் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரீயா வந்து அந்த க்ரூசிங் பவர் கிடைக்கும். ஆனா இந்த பைக்ல பாத்தீங்கன்னா வெறும் 5 கியர் தான் ஏமாத்திட்டாங்க. 5 கியர் இருந்தாலும் அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு 150. அதிகமாக இந்த பைக்ல போன டாப் ஸ்பீடே பாத்தீங்கன்னா ஒரு 135 தான். அதுக்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா பவர் ஃபுல்லிங் அதிகம். அதுவே நமக்கு தேவையில்லை. 130 மேல போகும்போது ஒரு பைக் கண்ட்ரோல் இல்ல, அதுவே நமக்கு தேவையில்லை. சரி, வீடியோ பக்கம் யாரும் வந்து டைசன் வேகமா வண்டி ஓட்டிடாதீங்க, ஸ்லோவா போங்க. சரி, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நான் இருக்கலைங்க, இந்த வண்டின்னு இல்லை, எந்த எவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் என்ன வண்டியை கொடுத்தாலும் இது வரைக்கும் நான் அதிகபட்சமா போன டாப் ஸ்பீடு வந்து நார்மலா 60ல போவேன். அதுக்கு மேல போகணும்னா ஒரு 70-80 தாண்டினதுலன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் பைக்கு புல்லட் 350, அந்த வண்டியில நான் 60 தான், எங்க போனாலும் 60 தான், அதுக்கு மேல போக மாட்டேன். கரெக்ட். ஏதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு புல்லட் பிளாக் என்ஃபீல்டு புல்லட் 350 பிளாக் கலரு. ஸோ ப்ரோ வந்து மெதுவாக தான் ஓட்டுவார், மாதிரி பூ மாதிரி ஓட்டுவார். நம்மளுக்கு அப்படி இல்லை, நம்ம அப்பப்போ ரேஸ் பண்ணி ஓட்டுவோம். நம்ம இல்லை, ஒரு டைம் என்னாச்சுன்னா, ஒரு டைம் தெரிஞ்ச புள்ள வந்து ட்ராப் பண்ண சொல்லுச்சு. நான் இந்த பிள்ளையில ஏற்றினது கிடையாது, உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு பெண்டை கருமாந்திரத்துக்கு பூமி வச்சுது மேக்ஸிமம் ஏற்ற மாட்டேங்க. இந்த பிள்ளைய நம்ம ஏற்ற மாட்டேன், பொண்ணுங்கிட்ட நமக்கு சவாசமே ஆகாதுன்ற மாதிரி இருப்பேன் நான். சரி, யதார்த்தமா ட்ராப் பண்ண சொல்லிச்சு, அர்ஜென்ட்டா போகணும்னு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பக்கத்துல தான்றதுனால போனேன். வேகமா போங்கன்றது. வேகமா போய் எங்கெங்க போறீங்க, வண்டி போலதான் போகும், வேணும்னா நீங்க இறங்கிக்கங்க, நான் கூட கை காசு போட்டு விட்டு ஏதாவது வேற வண்டியை கூட பிடிச்சி ஏற்றி விடுறேன். ஆமா, கால் டாக்ஸியை புக் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன் நான். நம்ம வண்டியை பொறுத்த அளவுக்கு நார்மல் ஸ்பீடு தான், ஒரு மித வேகம் மிக நன்றுன்னு சும்மா எவனும் சொல்ல கிடையாது, அது ஒரு அர்த்தத்தோட தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெண்களை நம்ம அம்மாவையோ யாரையோ வச்சு நீங்க ஓட்டும் போது நான் நிறைய ரோட்ல பாக்குறேன், சல்லுன்னு போறீங்க, அவ்வளோலாம் நம்ம போகவே தேவையில்லை. ஒரு நார்மல் ஸ்பீட்ல போனாலே போதும். ஏன்னா நம்ம இப்போ சாலையில் வந்து அவ்வளோ அதிவேகமாக போயிட்டு நம்ம எதையும் அள்ளிக்கட்ட போக முடியாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் கேப்பாக இருக்கும், நம்ம எவ்வளோ தான் ஸ்பீடாக போனாலும். அதனால ஸ்லோவாக போய்க்குங்க. சரி, இப்போ இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு டைம் ஓட்டினேங்க. ஓட்டுறதுக்கு வண்டி ஓகே, என்ன சொல்றது, ஒரு 10-20 கிலோமீட்டர் தான் அன்றைக்கி ஒரு நாள் ஓட்டிட்டு வந்தேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டு நம்ம என்ன சொல்றது, ரைடராக ஓட்டுறதுக்கு வண்டி நல்ல வண்டி தான். இது வரைக்கும் நான் இந்த வண்டியில் பிள்ளைங்க உட்காந்து இல்லை.
இப்போ இந்த வண்டி வருதா ப்ரோ? இப்போ இந்த வண்டி மாடல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. எதனால நிப்பாட்டினாங்கன்னா மைலேஜ் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த 250 இந்த Yamaha R15 எம்டி லான்ச் ஆச்சு. இந்த பைக் எடுத்து ஒரு 1 இயர் எம்டி லான்ச் ஆச்சு. அது எம்டி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 150 சிசியாக சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதோட அதோட பிரைஸ் என்ன ஒரு 50,000 ஒரு 40,000 30,000 வித்தியாசம்னால அந்த பைக் எல்லாம் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லைன்றதுனால நிறுத்திட்டாங்க. எல்லாமே R15 சூஸ் பண்ணாங்க. எம்டி R15 எடுக்கும்போது இந்த பைக் சேல்ஸ் அதிகமாக ஆகலை, அதில் அப்படி நிப்பாட்டிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ Yamaha பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண பைக்கில் 2 பைக் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல R3 Yamaha R3 ஒரு பைக் இருக்கிறதா தெரியும் நினைக்கிறேன், 300cc பைக், அது ஒன்று. நெக்ஸ்ட் இந்த 250 பரவாயில்ல, இவ்வளோ கருத்தா பேசுறீங்க. Yamahaலயே குடியிருப்பீங்க. அந்த Yamaha-காரங்க என்னென்ன பண்றாங்கன்னு இவருக்கு தனியா சொல்லிடுவாங்க போல. எல்லாமே கரெக்டா பேசுறாப்புல. பைக்கில் ஒரு லவ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் நம்ம பைக் பிடிக்கும் இல்லைங்க. ஏன்னா ஒரு பைக்ன்றது பசங்களை பொறுத்தவரை பைக்ன்றது ஒரு ட்ரீம், அது ஒரு லவ், அது ஒரு தனி ஃபீலிங். அது வந்து யாருக்கும் சொல்ல முடியும். நான் ஒன்று சொல்லிக்கிட்டா, ஒரே நிமிஷம், லவ் பண்ற நம்ம பொண்ணு கொடுக்குற ஃபீல் கூட அந்த பைக், அந்த பைக்கார ஃபீல் கூட லவ் பண்ற பொண்ணு ஃபீல் எல்லாம் கொடுக்குமா? பைக் கொடுக்குற ஃபீலை விட பொண்ணுங்க கொடுக்குற ஃபீல் ஆகாது. அனுபவம் பேசுது. காம்ப்ரமைஸா ஆகாதுங்க அப்படின்ற ஒரு தள்ளி பைசா ஆகாது. பைக்கு தான் இன்னைக்கு பசங்களை பார்த்து பைக்கு தான் நம்மளுக்கு, அவ்வளவுதான். நான் ஒன்று சொல்லிக்கிட்டா, நம்ம வாழ்க்கையும் நம்ம வார்த்தையும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம், சரிங்களா? அதை யாருக்காகவும் என்ன சொல்றது, ஒரு பணத்துக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம வாழ்க்கையும் சரி நம்ம வார்த்தையும் சரி யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. குறிப்பா பொண்ணுங்களுக்காக நம்ம வார்த்தையும் விடக்கூடாது, பொண்ணுங்களுக்காக நம்ம வாழ்க்கையும் இழக்கக்கூடாது. நல்லா இருந்ததா?